Hello students, in this video I am going to explain the fifth exercise of part A. So fifth exercise la நம்ம ரெண்டு program பார்க்க போறோம். One is write a JavaScript code that converts the enter text to uppercase. So ஒரு text input வாங்கி அதை uppercase convert பண்ண போறீங்க. இப்போ நம்ம previous 5 exercise பார்த்ததெல்லாம் வெறும் HTML tags யூஸ் பண்ணின programs தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது fourth one மட்டும் CSS பார்த்தோம். இப்போ ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது JavaScript. ஸோ டோட்டலாக இங்கே பார்க்க போகிறது JavaScript code. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ண போகிறோம். வாங்குகிற டெக்ஸ்ட்டை அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அடுத்து செகண்ட் ப்ரோக்ராம் வந்து டு வேலிடேட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வாங்க போகிறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் யூசர் நேம் வாங்க போகிறேன், பாஸ்வேர்ட் கிளிக் பண்ண போகிறேன், அதை வந்து வேலிடேட் பண்ண போகிறேன். அது வந்து லாகின் பண்ணுறதுக்கோ இல்லை சப்மிட் கொடுத்து அது வந்து வேலிடேட் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டு தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வெப்பேஜ் டிசைனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட்டுக்கு ஓப்பன் எ நோட் பேட் அண்ட் அப்பர் கேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸ் ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேஸில் நம்ம எழுத போகிறது ஜாவாஸ்கிரிப்ட். அதனால் நீங்கள் என்ன போடுவீங்க, டேகு உங்களோட ஹெட் செக்ஷன் உள்ள ஸ்கிரிப்ட் டைப் இஸ் ஈக்குவல் டு text/javascript அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவீங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன கன்வெர்ட் பண்ண போகிற வாங்குகிற டெக்ஸ்ட்டை ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு டெக்ஸ்ட்டை என்டர் பண்ண போகிறேன். அது லோவர் கேஸ்னு வச்சுக்கோ. அந்த லோவர் கேஸ் டெக்ஸ்ட்டை அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ உன்னோட ஃபங்க்ஷன், நீ கால் பண்ண போகிற ஃபங்க்ஷன் ஜஸ்ட் அப்பர் கேஸ் பண்ணுற ஃபங்க்ஷனாக தான் இருக்க போகுது. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்கிரிப்ட் உள்ள தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம், அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ண போகிற ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பார்க்கலாம். ஸோ உங்களோட டிசைனில் நம்மளோட அவுட்புட் ஃபஸ்ட்டு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முக்கு நீங்கள் இங்கே பாடியில் தான் எழுதுவேன். ஃபஸ்ட்டு ஹெடர் ஒன்று கொடுத்துக்கிறோம். இது வந்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கோ, இல்லை வெப்பேஜ் நீ எப்படி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி தான். ஸோ இது இங்கே ஹெடரில் நம்ம அப்பர் கேஸ் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெப்பேஜ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், என்டர் த வேல்யூன்னு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆம்பர்சன் NBSPனா ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறது. ஸோ இந்த என்டர் த வேல்யூக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுற, ஒரு இன்புட் டைப் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ டைப்பிங் என்ன, இன்புட் ஒரு டைப் டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை அதுக்கு நேம் வந்து T1னு கொடுத்துக்கிறேன் நேம். ஸோ இங்கே என்ன இருக்க போது, என்டர் த வேல்யூ, அதுக்கு பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன். ஸோ டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட். அந்த டைப்புக்கு என்ன வேல்யூ கொடுக்குற, கன்வெர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த சப்மிட் பட்டனை நீ கிளிக் பண்ணினா உனக்கு என்ன ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும்னா, இங்கே எழுதியிருக்க ஃபங்க்ஷன் கன்வெர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அதனால இங்கே ஈவென்ட் ஹேண்ட்லர் என்ன கொடுக்குற, ஆன் கிளிக். ஓகே, ஸோ இங்கே ஆன் கிளிக் மவுஸை சப்மிட் பட்டன் தட் இஸ் கன்வெர்ட் அப்படிங்கிறது எழுதியிருக்கு இல்லையா, அதுக்கு மேலே கிளிக் பண்ண அப்படின்னா ஆன் கிளிக் பண்ணினா இந்த கன்வெர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபங்க்ஷன், இந்த கன்வெர்ட் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நீ என்ன பண்ணுற, ஒரு வேரியபிளை TXTன்னு வாங்கிக்கிறேன். இந்த TXTயில் என்ன வேரியபிள் என்ன வேல்யூ கெட் பண்ண போகிறேன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீ என்ன இன்புட் கொடுக்குறியோ அந்த வேல்யூவை நீ கெட் பண்ணுற. எதுலேருந்து, ஃபார்ம்லேருந்து. ஃபார்முக்கு என்ன பேர் கொடுத்துருக்க, F1. ஸோ F1 டாட் text1 T1. ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸில் நீ என்ன பேர் கொடுத்துருக்க, T1. ஸோ T1 F1 டாட் T1 டாட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ என்ன என்ட்ரு பண்ணுறியோ, இந்த லோவர் கேஸ் என்ன என்டர் பண்ணுறியோ அது TXTயில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்புறமா ஒரு அலர்ட் பட்டன், ஒரு அலர்ட் அலர்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் டாட் டு அப்பர் கேஸ். இதுதான் உன்னோட ஃபங்க்ஷன். இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்குற இல்லையா, அந்த TXTயை அதை TXT டாட் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். S1 டாட் டு அப்பர் கேஸ், S1 டாட் டு லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு S1 இதில் தான் இங்கே TXTன்னு வேரியபிள் நேம் வச்சுருக்கேன். ஸோ TXT டாட் டு அப்பர் கேஸ். ஓகே, ஸோ அப்பர் கேஸாக இது கன்வெர்ட் ஆகி அலர்ட் பாக்ஸ்லேயே உனக்கு டிஸ்பிளே வந்துருக்கு. ஸோ தட்ஸ் இட். இது நீ சேவ் பண்ணுறப்ப நார்மலாக சேவ் பண்ணுற மாதிரி .html சேவஸ் கொடுத்து uc.html அப்படின்னு இதுக்கு நான் நேம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ரன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ரன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரௌசரில், கிளைண்ட் சைட் ப்ரோக்ராம் தானே உனக்கு, அதனால் நார்மல் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ உங்களுக்கு
uppercase conversion heading வந்திருக்கு. Enter the value. இங்கே பக்கத்தில் நான் இங்கே value something. இப்போ நான் வந்து lower caseல enter பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் enter பண்ணியிருக்கேன். இப்போ கன்வெர்ட் அப்படிங்கிற பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்ன வந்திருக்கு, இங்கே வெல்கம் அப்படின்னு அலர்ட் பாக்ஸில் ஷோ பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். இது இல்லாமல் நான் வேறு ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு எப்படி வேணாலும் டைப் பண்ணி காட்டுறேன். கரஸ்பாண்டிங் கன்வர்ஷன் அலர்ட் பாக்ஸ். இது அப்பர் கேஸ். நீ கொடுக்க என்டர் த டெக்ஸ்ட் டு அப்பர் கேஸ் ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேலிடேட். யூசர் நேமும் லாகின், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்கி அதை வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபார்ம் தான் டிசைன் பண்ணுறோம். ஸோ நான் ஃபார்முக்கு டைரெக்டாக போய்ட்றேன். ஸோ யூசர் வேலிடேஷன் ஹெட்டிங் கொடுத்துட்டு இங்கேயும் ஃபார்முக்கு F1 பேர் கொடுத்துருக்கேன், மெத்தட் போஸ்ட் கொடுத்துருக்கேன். தென் என்டர் த வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். அது T1 நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நீ ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டு வாங்குற, அதுதான் உன்னோட லாகின் மாதிரி வச்சுக்கோ, லாகின் யூசர் ஐடி மாதிரி. அடுத்தது பாஸ்வேர்டு, என்டர் த பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்ல, &DSTன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிற, நீங்கள் பாஸ்வேர்டு இன்னொரு டைப் என்னது, டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ், சப்மிட் பட்டன், டெக்ஸ்ட் பட்டன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பாஸ்வேர்டுங்கிறது ஒரு டைப், இன்புட்டோட டைப். அந்த பாஸ்வேர்டில் நீ என்ட்ரு பண்ணுறது வெளியில் தெரியாது, டாட்டாக வரும். அதனால் அந்த டைப் வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், பாஸ்வேர்டு. இதுக்கு நேம் என்ன கொடுத்துருக்கோம்னா T2ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சப்மிட் பட்டன் வச்சுருக்கேன். சப்மிட் பட்டன் உள்ளே என்ன டைப் ஆக போகுதுன்னா செக்குன்னு வச்சுக்க போகுது. இந்த செக் பட்டனை கிளிக் பண்ணினா, கிளிக் பண்ணினா செக்குங்கிற ஃபங்க்ஷன் ரன் ஆக போகுது. இந்த ஃபங்க்ஷன் இங்கே வந்து நீ ஸ்கிரிப்ட் உள்ளே எழுதிருக்க. உன்னோட ஸ்கிரிப்ட் டைப் ஜாவா டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், இது உள்ள இந்த ஃபங்க்ஷன் செக் எழுதிருக்க. இதில் என்ன பண்ணுறேன், 2 வேரியபிள் வாங்குகிறோம், 2 டெக்ஸ்ட் பாக்ஸ், T1ல் ஒன்று, அப்புறம் பாஸ்வேர்டு வந்து T2ல் ஒன்று வாங்குகிறேன். அது ரெண்டுத்தையும் யூசரில் ஒரு வேல்யூவையும் பாஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஒரு வேல்யூவையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், எஃப் யூசர் டு அப்பர் கேஸ் சிடி, அதாவது நீ வாங்குகிற வேல்யூவை அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுற யூசரை, அது என்னவாக இருக்கணும், சிடியாக இருக்கணும். அப்புறமா பாஸ்வேர்டும் சிடின்னு நம்ம கொடுக்குறோம். நம்ம அப்படி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சப்போஸ் சிடி இல்லாமல் நீ வேறு ஏதாவது கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல நம்ம சிடின்னு கொடுத்து தான் இப்போ வேலிடேட் பண்ண போகிறோம். நான் அப்புறம் வேறு சேஞ்ச் பண்ணி உனக்கு காட்டுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ நம்ம இது ரெண்டும் இப்படி வச்சுருக்கோம். அதில் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா யூசர் நேம் கரெக்டுன்னு வரும், தப்பாக இருந்ததுன்னா ராங்னு வரப்போகுது. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓப்பன் வித் வெப் ப்ரௌசர் கூகுள் க்ரோம், என்டர் த வேல்யூ. ஸோ இப்போ நான் இங்கே சிடின்னு நான் இங்கே கொடுக்குறேன், அப்புறம் இங்கேயும் சிடின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் செக் பண்ணுறேன், யூசர் நேம் கரெக்டுன்னு வந்துருக்கு. இதே இந்த இடத்துல இப்போ நான் வந்து வேறு எதுவும் ஒரு சும்மா ஒரு வேல்யூவை என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் இங்கே செக்குன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நாட் கரெக்ட், அது செக் ஆனாலும் அது வந்து நாட் கரெக்ட் ஆகும், பிகாஸ் அது மாதிரி நான் ஒன்றுமே இல்லை அங்கே. இப் சப்போஸ் இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் போய் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ என்னென்னா இந்த சிடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா தேர்ட் சிடின்னு கொடுக்குறேன். சப்போஸ் தேர்ட் சிடின்னு கொடுக்குறேன், இதில் வந்து சிடின்னு இருக்கட்டும். ஸோ இங்கே யூசர் நேம் தேர்ட் சிடி, பாஸ் வந்து வெறும் சிடின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே கொடுக்குறேன், உங்களுக்கு இது சேவ் பண்ணுறேன். கண்ட்ரோல் S கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம், கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ என்ன கொடுக்க போகிறோம், தேர்ட் சிடி, இங்கே என்ன கொடுக்குறோம், சிடி. ஸோ யூசர் நேம் கரெக்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு வேலிடேஷன்.